முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள கிடாபிடித்த குளம் புனரமைக்கப்படாதுள்ளதால் விவசாயிகள் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். முல்லைத்தீவு கிடாபிடித்த குளத்தின் தற்போதைய நிலையே இது. இந்த குளத்தை புனரமைப்பதன் மூலம் 150 ஏக்கருக்கும் மேற்பட்ட வயநிலத்தில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்பதே விவசாயிகளின் கருத்தாகும். குளத்தின் துருசு பகுதி மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் துருசு பகுதி பிரிந்து தண்ணீருக்குள் மூழ்கியுள்ளது. நீர்த்திறப்பிற்கு நீரினுள் நீந்திச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றனர். குளத்தினை மேலும் ஆழப்படுத்த வேண்டிய தேவையுள்ளதுடன் குளத்திற்கான நிரந்தர வாய்க்கால்கள் அமைக்கப்பட வேண்டியதும் அவசியம் என அவர்கள் கூறுகின்றனர். குளத்தை புனரமைப்பு செய்யணும் என்று செய்து நாங்கள் பல தடவைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நம்முடைய மாந்தளக்கு பெரிய செயலாளரிடம் மற்ற சகல அதிகாரிடம் முறைப்பாடு செய்துள்ளோம். குருசால நீர் திறக்கு ஆர்வி என்று சொல்றது அந்த கொட்டிலிருந்து நீர் வாரது சில கஷ்டமா இருக்கின்றது வழி ஏறுறதுக்கு. வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் பல மில்லியன் ரூபாய் செலவில் குளங்கள் புனரமைக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் கிடாபிடித்த குளம் போன்ற பல குளங்கள் கேள்விகளுக்கு வித்திடுகின்றன. மக்களின் பணம் அபிவிருத்தி பணிகளுக்கு முறையாக பயன்படுத்தப்படாமை குறித்து வடக்கைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மௌனம் சாதிக்கின்றமை தொடர்பில் விவசாயிகள் அதிருப்தி வெளியிடுகின்றனர். வடக்கு மருந்தத்தில் சரியான நிதிகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு குளங்கள் எல்லாம் புனரமைக்க சொல்லி வந்திருக்குது. ஆனால் என்ன பொறுத்தவரையில் எங்கட குளத்துக்கோ இல்லாட்டி வேறு குளங்களுக்கோ இங்கே புனரமைப்பு செய்த மாதிரியும் இல்லை. எங்கட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரவே சரியான முறையில் போய் பாராளுமன்ற கதைக்க கூடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. வடக்கு மருந்தத்தில் ஒதுக்கப்பட்ட இந்த நிதியில செலவழிக்கவும் இல்லை. அதில் எங்கட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை கதைக்கவும் இல்லை. சரியான மோசடிகளும் சரியான இதுவும் நடந்திருக்கலாது. மற்றபடி எந்த விதமான ஆறுதலும் எங்களுக்கு இன்னும் வந்தடைய இல்லை. அவர்கள் மௌனம் கலைந்தால் பல்வேறு உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும் என்பதே விவசாயிகளின் நிலைப்பாடாகும்.